ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஒரு சாம்பார் வைக்கலான்ட்டு கோஸ் எடுத்தேன். ஒரு கேரளா ஸ்டைலில் நம்ம சாம்பார் வச்சுக்கலாம், கோஸு சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இன்றைக்கி கோஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு பருப்பு அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ அது சிம்மில் இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் நம்ம அதுக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு சின்னதாக 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கட்டி பூண்டு எடுத்து நல்லா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கழுவி பூண்டெல்லாம் தோல் உரித்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே இப்போ அதெல்லாம் போட போகிறோம். இந்த பருப்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பூண்டும் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து அந்த பருப்புலேயே கொட்டிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா ஸ்பீடாக வைப்போம் அடுப்பு. அதனால் இப்போது இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயம் கட்டி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தூளை விட பெருங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே பாருங்கள், நான் கோஸ் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருந்தேன். ஒரு 1/4 கிலோ கோஸு, முட்டைகோஸு. ஸோ அந்த முட்டைகோஸ் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பருப்பு கூடவே சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த கோஸு சாம்பார். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம பக்கத்து அடுப்பில் தண்ணி ஒலை கொதிச்சிச்சு. இப்போ அரிசியை கழுவி போட்டுக்கலாம். சாதமும் ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம அரிசியை நல்லா கழுவி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பருப்பும் கோஸும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. கோஸும் பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா அழகாக வெந்துடுச்சு. இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம். இப்போது அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தாளிப்பு கடாய் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சியை விட்டுட்டு சீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தட்டி போட்ட பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 2 வரமிளகாவையும் கிள்ளி போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா அந்த பூண்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள். எனக்கு கட்டி சேர்க்காததுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த சாம்பாரில் இது எல்லாமே அப்படியே கொட்டிடலாம். தாளிப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அனல் ரொம்ப ஸ்லோவாக வச்சு லைட்டாக சூடு பண்ணலாம் சாம்பாரை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், அதிலே கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கலரி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைல் கோஸு சாம்பார் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதுக்கு தேவையான சைட் டிஷ்ஷையும் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியிற ஸ்டேஜில் நல்லா வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்குனா போதும். இப்போ வெங்காயம் வதங்கின உடனே பாருங்கள், பீன்ஸு கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பீன்ஸையும்
கேரட்டையும் அதிலே சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேரட் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து சேர்த்துக்கலாம். ஏன்னா பீன்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், கேரட்டு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பீன்ஸை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி ஒரு 10% வதங்க விட்டுடலாம். பாருங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த எண்ணெயில் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மிளகாப்பொடி வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்போது இந்த மிளகாப்பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வதக்கிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி தேங்காய் போடல, முட்டை போட்டு தான் இன்றைக்கி இந்த பொரியல் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டிங்கன்னா முட்டை எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் காய் கூட. இப்போது சூப்பரான பொரியலும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கோஸு சாம்பாருக்கும் இந்த பீன்ஸ் கேரட் பொரியலுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் அதே மாதிரி சைடிஷும் இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொடுப்போன்ட்டு கார்ன் வறுத்துட்டேன், கார்ன் பொரித்து கொடுத்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் மெனு இவ்வளோ தான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.